அல்லாஹுடைய மிகப்பெரிய இந்த வருடத்துடைய ரமலான் மாதம் நம்மளை விட்டு கடந்து கொள்ளப்படுது. கடைசி நாளா அல்லது ஒரு நாள் இருக்குதான்னு தெரியல. பெரும்பாலான நாடுகளில் பெருநாள் வந்துவிட்டு அரபு கண்ட்ரிகள்லாம் பெருநாள். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நமக்கும் இருக்கலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. இந்த ரமலானில் அல்லாஹ் ஷானஹு தஆலா நம்ம செய்த எல்லா நற்காரியங்களையும் அங்கீகரித்துக் கொள்வாங்க. இது மாதிரியான நிறைய ரமலான்களை சந்திக்கும் பெரும் பாக்கியத்தை எல்லா ரஹ்மான் மனதிற்கும் தருவாங்க. பொதுவாக இந்த ரமலானுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, இது மிகப்பெரிய ஒரு பாடம். ரமலானுடைய காலங்களில் நம்ம எவ்வளவோ பக்குவமோடு நாம் இருக்கிறோம். இந்த பக்குவத்தோடு மற்ற காலங்களில் நாம் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரமலானுடைய காலங்களில் நம்முடைய கட்டுப்படுத்தி நம்முடைய ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல், பாவம் செய்யாமல் பக்குவத்தோடு நாம் வாழ்கிறோம். அந்த பக்குவமான நிலை ரமலானுடைய அல்லாத காலங்களிலும் நமக்கு வர வேண்டும். அதுக்கு தான் இந்த பயிற்சி, இந்த ரமலானுடைய பயிற்சி எடுக்கலாம். இதில் அதிகமாக நம்ம பயிற்சி எடுத்து ரமலானுடைய ரமலான் இல்லாத காலங்களில் அதே மாதிரியான பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ரமலான் கடந்து போனுச்சுன்னு சொன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு. ரமலானுக்கு முன்னால எப்படி இருந்தோம், ரமலான்ல நம்ம பக்குவப்பட்டோம், ரமலானுக்கு பிறகு நம்ம பழைய மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா ரமலான் நம்மள்கிட்ட வந்துட்டு போய் எந்த பிரோஜனம் இல்லாமல் போயிடும். தர்மத்தில் ஹஜ்ஜு செய்ய போறாரு. ஹஜ்ஜு செய்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது சொன்னாங்க. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் சரிதான், அவன் ஷிர்கே வைத்திருந்தாலும் சரிதான், எல்லாம் மன்னிக்கப்படும். கிருஷ்ணதாசன்கிட்ட ஒரு சஹாபி கேட்பாங்க, யார சொல்லலாம், ஹஜ்ஜு செய்து விட்டால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுமா, ஷிர்க்கும் மன்னிக்கப்படுமா? 3 விஷயம் பாவங்களை அழித்துவிடும் என்று சொல்லுவாங்க கிருஷ்ணதாசன். 1, ஹிஜ்ரத் செய்வது, அல்லாஹ்வுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி தன்னுடைய சொத்து சுகம், குடும்பம், வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு குடிபெயர்ந்து போராடுறாங்க. அல்லாஹ்வுக்காக தீனை பாதுகாக்கணுங்கிறதுக்காண்டி இந்த ஹிஜ்ரத் செஞ்சு போறவங்களுக்கு அல்லாஹ்வுக்கான முந்தைய பாவங்கள் எவ்வளவு பெரிய பாவங்கள் இருந்தாலும் எல்லாம் மன்னிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜு செய்தால் எல்லா பாவத்தையும் மன்னித்திடுவாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஹாஜி ஹஜ்ஜு செய்ய போயிட்டாருன்னா அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருச்சுன்னு அர்த்தம். அதுதான் அன்று பிறந்த பாடங்களை போட்டு திரும்பி வரான்னு அர்த்தம். பல நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜில எப்படி தன்னுடைய பக்குவப்படுத்தி அல்லாஹ் என்று அல்லாஹ்வோட நெருக்கத்தில் இருந்தாலும் அது மாதிரி ஹஜ்ஜை விட்டு வெளியே வந்த பிறகும் அப்படிதான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஹஜ்ஜி மக்பூலியத்தான ஹஜ்ஜி என்று சொல்லப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. ஹஜ்ஜுடைய காலங்கள்ல பக்குவமா இருந்துட்டு ஹஜ்ஜை முடிச்சு ஊருக்கு வந்தபோது பழைய மாதிரி தவறுகளை செய்ய ஆரம்பித்தால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அது மாதிரிதான் ரமலான் நம்மை பக்குவப்படுத்த
நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு ரமலான் ஒரு காரணமாக இருந்தது. ரமலான் விட்டு நம்மளை விட்டு போற பிறகும் அதே தவறுகளை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், ரமலானுக்கு முன்னால் உள்ள காலத்தில் உள்ள தவறுகளை திரும்பவும் நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், ரமலான் நம்மள்கிட்ட வந்துட்டு போய் இருந்து பிறகு சாதாரணமாக ஆகிப்போம். எல்லாம் காப்பாற்றோம். அதனால ரமலான் நம்மளை விட்டு போகுது என்று சொன்னால், ரமலான்ல எவ்வளவு பக்குவத்தோடு கண்ணியத்தோடு இருந்தோமோ, பாவங்கள் செய்யாமல் மனக்கட்டுப்பாட்டோடு இருந்தோமோ, அந்த மனக்கட்டுப்பாடு ரமலான் அல்லாத காலங்களில் உள்ள வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். ரமலான்ல நம்ம உருப்படியாக அமல் செய்திருக்கிறோம் என்பது அர்த்தமாக இருந்தார்கள். அதுவே ரமலானுடைய அதே மாதிரி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ரமலானுக்கு பிறகு ஷவ்வாலுடைய மாசத்துல நீங்க 6 நோன்பு வைங்க. தொடரா 6 நோன்பு வைக்கணும். அப்படின்னு விட்டு அந்த மாசத்துல 6 நோன்பு எப்படியோ ஒரு கணக்கு. அப்படி நீங்க 6 நோன்பு வைப்பீர்களே ஆனால் வருடம் முழுவதும் நீங்கள் நோன்பு வைத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் சொல்லி தர்றாங்க, ஒரு மனிதர் ரமலான் மாதத்துல 30 நோன்பு வச்சுட்டார். 30 நோன்பு வச்சுட்டாருன்னா ஒரு நோம்புக்கு 10 நன்மை கிடைக்கும். அப்ப 30 நோம்புக்கு எத்தனை நன்மை கிடைக்குது? 300 நோம்பு கிடைக்கும். 300 நன்மைகள் கிடைக்கும். 300 நன்மை கிடைக்குது. ஷவ்வால் மாசத்துல 6 நோம்பு வச்சா 60 நோம்பு கிடைக்கும். 60 நன்மை கிடைக்குது. அப்போ 360 நன்மைகள் கிடைக்குதா? அப்போ வருடம் முழுவதும் நன்மை செய்த மாதிரி ஆகிப்போயிருக்கா? அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுக்கு அப்புறம் ஷவ்வால் மாசத்திலே நீங்க 6 நோம்பு வைப்பீர்களே ஆனால் வருடம் முழுவதும் நீங்கள் நோம்பு வைத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ உதாரணமா நம்ம நுகர் தொழுதோம், முந்தைய சுண்ணத்து தொழுதிருப்போம், பிந்திய சுண்ணத்து தொழுதிருப்போம். ஒரு ஃபர்லுக்கு முந்தைய சுண்ணத்து பிந்திய சுண்ணத்து இருப்பது போன்று ரமலானுக்கு முந்தைய சுண்ணத்து முந்தைய நோன்பு என்ன அப்படின்னா ஷவ்வால் மாசத்துல நோன்பு வைக்கிறது. இது முந்தைய சுண்ணத்து மாதிரி. ரமலானுக்கு பிறகு ஷவ்வால் மாசத்துல 6 நோன்பு வைப்பது அது பிந்திய சுண்ணத்து தொழுகிற மாதிரி என்று சில இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. ஆக மொத்தத்துல ரமலானுக்கு அப்புறம் இந்த 6 நோன்பு வைப்பது மிக ஏற்றமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆகவே ரமலான் இல்லாத அந்த காலங்கள், ரமலான் முடிந்த அந்த காலங்களில் நாம் பக்குவத்தோடு இருக்க வேண்டும். நம்ம இந்த 6 நோன்பு வச்சு பழகணும். 6 நோன்பு வச்சு பழவாங்க அந்த பழகம் அப்படின்னா நிறைய நன்மைகளை அல்லாஹ் ஒரு பெறுவதற்கு காட்டிக் கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் அதற்காக செய்வானா. சரி, இப்போ நம்ம அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல, அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல எதிரிகளால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல கிளர்ச்சியாளர்கள் அதிகமாக போயிட்டாங்க. முஸ்லிம்களுக்குள்ளே கிளர்ச்சிகள் வந்துருச்சாங்க. அதையும் தாண்டி அலி ரலியல்லாஹு தஆலாவுல கிளர்ச்சியாளர்களையும் தாண்டி முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே அது மிகப்பெரிய பகையும் அரசியல் பகை அதிகமாக உண்டாயிடுச்சு. கிளர்ச்சியாளர்களையும் தாண்டி முஸ்லிம்களுக்குள்ளேயே பகைகள் அதிகமாக போய்விட்டது. அரசியல் பகை. ஈமானுடைய விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க, ஆனால் அரசியல் பகை என்பது அதிகமாக விட்டது. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டாங்க. அவர்களை அடக்கம் செய்வதற்கு ஜன்னத்துல் பக்கீல கூட அடக்கம் செய்வதற்கு யாரும் கிளர்ச்சியாளர்கள் விடலை. ஒரு வழியாக ஜன்னத்துல் பக்கீலை தாண்டி அவங்க அடக்கம் செய்யப்பட்டுட்டாங்க. இப்போ அந்த ஜன்னத்துக்கு அது சேர்க்கப்பட்டுருச்சு. இப்போ பெரும்பாலான சஹாபாக்கள் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்றாங்க, நீங்க அரசு பொறுப்பை எடுத்துக்கிறீங்க, ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிறீங்க,
அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அலிரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய மூத்த சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. என்னோட மூத்த சஹாபாக்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குதுன்னா அவங்க யாருமே ஒத்துக்கிறாங்க. நீங்க தான் தீர்க்கமான அறிவுடையவர்கள், கூறிய சிந்தனையுடையவர்கள், சரிந்திருந்து அவங்க பொறுப்பை ஏற்றுக்கிறார்கள், ஜனாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கிறார்கள். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா சஹாபாக்களுடைய கோரிக்கை என்ன, பெரும்பாலான சஹாபாக்களுடைய கோரிக்கை என்னன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யார் கொண்டார்களோ அவர்களை நீங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இப்போதைக்கு நம்ம அவர் செய்ய வேண்டாம், தண்டனை கொடுக்கணும் தான். ஆனால் அதற்கு முன்னால இஸ்லாமிய அந்த கவர்னர், இஸ்லாமியர்கள் கவர்னராக இருக்கக்கூடிய அந்த மாகாணங்களை ஒரு கட்டுக்கோப்போல கொண்டு வரணும், எல்லாரும் எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்டனை கொடுத்தால் அது பிரயோஜனம். ஏன்னா அந்த கிளர்ச்சியாளர்கள் நிறைய பேர் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க. அங்க இது கவர்னராக இருக்கக்கூடியவர்கள் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க. நம்ம அவர்களுக்கு தண்டனை கொடுத்தோம் என்று சொன்னால் அங்கே என்ன, இப்போ கவர்னருக்கு மத்தியில் எப்படி நீங்க எங்களுடைய சொந்த பந்தத்துக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த பெரிய பிரச்சனைகள் உருவாகி போய்விடும். அதனால முதல்ல கவர்னர்களை சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு கடிதம் எழுதுறாங்க. அதுல பெரும்பாலும் யாருமே ஏற்றுப்படல. மெயினா அதற்கு மகாஜா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அவங்க சிரியா நாட்டுடைய மிகப்பெரிய ஜனாதிபதியா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க முதல்ல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம அரசியலை பற்றி பேசலாம், ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு வர்றாங்க. இப்படியே போய்கொண்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான 2 பெருங்குழப்பங்கள் வந்துருச்சு. அது அப்படியே உருவாகி 2 பயங்கரமான போர் நடக்குது. ஒரு போர் அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமை தாண்டி அவர்கள் நினைக்கிறாங்க, ஒரு போர் நடக்கிறாங்க. எதிரணியில இருக்கிறது அலி ரலியல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹு எதிரணியில இருக்கிறது யாரு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தலைமை பொறுப்பு இருக்கிறாங்க. அவங்களுடைய பெரும்பாலும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இந்த போர், ஆனா இந்த போர் மூடுவதற்கு முன்னால் அலி ரலியல்லாஹு தஆலா சில யுக்திகளை செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முன்னறிவிப்புகள் செய்திருந்தார். என்னுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவி ஒரு நாட்டை சொல்லி, இந்த நாட்டுடைய நாயுடைய சப்தத்தை கேட்குவார்கள் சொல்லி சொன்னாங்க. இந்த நாட்டுடைய நாயுடைய சப்தத்தை கேட்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புகள். அப்ப அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யார் ஸல்லல்லாஹு, அப்பொழுது அந்த மனைவி எந்த நிலையில இருப்பாங்க, இஸ்லாத்திற்கு எதிரணியில இருப்பாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இஸ்லாமிய படைக்கு எதிரணியில இருப்பாங்க, அதாவது தவறான வழியில இருப்பாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆயிஷா நாயகி அவங்க கூட செலவு செய்யப்பட்டு அவங்க கூட்டிட்டு போறாங்க. ஒரு பெண்மணி இருந்தாலும் பக்குவத்தோடு கூட்டிட்டு போறாங்க. அவங்க படையில ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. இப்போ காலை நேரத்தில் சுபுகுடைய நேரத்துல ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த படையில போய்கொண்டு இருக்கும்போது ஒரு ஊர்ல தங்குறாங்க. அந்த நேரத்தில் சுபுகு நேரத்துல நாய் குலைக்குது. இப்பொழுது கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, இந்த ஊர் என்ன ஊர்னு கேட்கிறாங்க. அந்த ஊரை சொல்லப்படுது. ஊரை சொன்ன உடனே ஆயிஷா நாய்க்கு திக்கு போட்டுச்சு. அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒரு ஊரை சொல்லி அந்த ஊருடைய நாயுடைய சப்தத்தை என் மனைவி ஒரு மனைவி கேட்குவான், அந்த நேரத்தில் அவர் தவறான வழியில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? உடனே தன்னுடைய அமைச்சர்களை கூப்பிட்டாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா
அவங்க எல்லாம் அம்ருபின் ஆஸ் ரலியல்லாஹு எல்லாரும் கூப்பிட்டு சொன்னாங்க, இது அலி அவர்தான் சரியான பாதையில் இருக்கிறார், இன்னும் நிற்கிறது சரியான பாதை இல்லை, வாங்க திரும்பி போயிடலாம். என்ன காரணம்? இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு போர் மூலப்படுகிறது. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, விரும்பிட்டு வாளை எடுத்துக்கிட்டு அங்கிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா படம் நிற்குது, இங்கிட்டு ஜுபைர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா படம் நிற்குது. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா போர் மூடக்கூடாது, இந்த போர் மூண்டால் ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும், இஸ்லாமியர்கள் அநியாயமாக கொல்லப்படுவார், ரெண்டு பக்கம் இஸ்லாமியர்கள் தான் நிற்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா தீர்க்கமான அறிவுடையவர்கள், புத்தி கூர்மையானவங்க, அவங்க இந்த போர் மூடக்கூடாது என்பதற்கு நிறைய யுக்திகளை கையாளுறாங்க. இப்போ ஆயிஷா நாயகி விருப்பம் இல்லாமல் போருக்கு வந்திருக்கிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அந்த போர் நடக்கக்கூடிய உச்சத்தின் நடு மத்திக்கு வந்து ஜுபைர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா யாருன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மச்சான். ஜுபைர் யாரு? அலி ரலியல்லாஹு மச்சான், சொந்த மாமி மகன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நண்பர்கள், ஆரம்பகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரொம்ப நண்பர்கள். இப்போ ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா எதிரில் நிற்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா இங்கே ஜனாதிபதி நிற்கிறாங்க. ஜுபைரை கூப்பிட விட்டு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஜுபைர் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிட்டு இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, ரொம்ப தமாஷையாக வச்சாங்க, விளையாட்டா பேசிக்கிடுவாங்களா இல்லையா? அப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஜுபைர் என்ன அலி மீது அவ்வளவு பிரியம், ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா. ஆமா யா ரசூலல்லாஹ், என்னுடைய மாமா மகன், என்னுடைய மச்சான், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சிநேகிதர், நண்பரும் கூட, நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு இணை பிரியாத நண்பர்களாக இருக்கிறோம். அப்பொழுது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜுபைர் ஒரு காலம் வரும், நீ அலிக்கு எதிராக இருப்பாய், நீ பாத்தில் இருப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. நீ அலிக்கு எதிராக பாத்திலான வழியில் இருப்பாய் என்று நபிகள் சொல்றாங்க. இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலி ரலியல்லாஹு தஆலா அந்த போர், அந்த நடுமத்தியில அந்த போருடைய உச்சத்தை சொல்றாங்க, ஜுபைர் நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கொண்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மறந்து விட்டாயா அப்படி கேட்டாங்க. அப்படின்னா நீ இருக்கிறது என்ன சொன்னாங்க, நீ பாத்திலான கூட்டத்தின் பக்கம் இருப்பாய் என்று சொன்னார்களே, இப்போது தெரிஞ்ச எனக்கு எதிராக நீ நிற்கிறாய், நீ நிற்பதுதான் பாத்திலான கூட்டம், நான் சரியான பாதையில் இருக்கிறேன் என்று இப்போது உனக்கு புரிகிறதா அப்படின்னு சொன்னாங்க. இப்பதான் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா மண்டையப்படுது. ஃபர்ஸ்ட் ஆயிஷா நாயகி வேணாம் சொல்லிட்டாங்க, ரெண்டாவது ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. அது மட்டும் இல்லாம ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு விஷயம் சொல்றாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அவரும் மிகப்பெரிய வீரர், அவரும் பாப்பா கூட இருக்கிறார். ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா மாலை எடுத்துக்கிட்டு தன்னுடைய இடுப்புல சொல்லிக்கிட்டு, நான் அலியுடைய படைக்கு போயிட்டு வரதுக்கு போறாங்க. எல்லாரும் தடுக்கிறாங்க, எப்படி நீங்க தனிமையில போறீங்க, உங்களை கொண்டுட்டா என்ன செய்யறது, இல்ல போறதுக்கு போறாங்க. அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா ஜுபைரை யாரும் எதுவும் செய்து விடக்கூடாது, விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே போய் தன்னந்தனியாக போய் தன்னுடைய அந்த அலுவலகத்துடைய படை வீரர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்து இப்ப சொன்னாங்க, நான் ஏன் போனேன் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம இருக்கிறது பாத்தில இருக்கிறோம், அலிதான் சரியான பாதையில் இருக்கிறார் அப்படின்னு முதல் விஷயம் ஆயிஷா நாயகி கண்ட அந்த விஷயம், இரண்டாவது என்னுடைய விஷயம், மூணாவது நான் ஏன் அந்த படைக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அம்மார் நீ கிளர்ச்சியாளர்களாய் கொல்லப்படுவாய் என்று சொன்னார்.
கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்படுவாய் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அம்மார் எந்த படையில் இருக்கிறாரோ அவர் சரியான படையில் இருக்கிறார் என்பது அர்த்தம். நாம் இருப்பது அம்மார் எதிர்ப்படையில் இருக்கிறார். அம்மார் எப்படி பார்த்துட்டு வந்தேன், அம்மார் எதிர்ப்படையில் அடியோடு இருக்கிறார் என்று சிறையில் சொல்லிட்டு இந்த போர் வேண்டாம், வாங்க திரும்பி போயிடணும், அதுதான் கத்தலை இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. இந்த இடையில முனாஃபிக்குகள் என்ன செஞ்சாங்க, வேணுமென்றே என்ன செஞ்சாங்க, கிளர்ச்சியாளர்கள் பிடிக்காதவங்க, அழியில் இருக்கிற பிடிக்காதவங்க இங்கிருந்து இந்த கள்ளத்துக்கு வீசி எரிப்பாங்க. கள்ளத்துக்கு வீசி எரிந்த உடனே சஹாபாக்கள் காயங்கள், அல்லனுடைய சஹாபாக்கள் காயங்கள் ஏற்பட்டுச்சு. டக்குன்னு என்ன செஞ்சாங்க, ஆகா இவ்வளவு சொல்லி நமக்கு தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, போர ஆரம்பிச்சிச்சு. அது கிட்டத்தட்ட 10,000 சஹாபாக்கள் அந்த முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க. இது ஒரு போர். இரண்டாவது சிஃபீன் என்று ஒரு போர் நடந்துச்சு. இது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் நடந்த மிகப்பெரிய போர். முஆவியா ரலியல்லாஹு தஆலா சிரியா நாட்டுடைய அதிபராக, கவர்னராக இருந்தாலும் ரொம்ப ராஜதந்திரம், அதாவது அந்த அரசாட்சி அதிகாரம் பண்ணக்கூடிய நாட்டில் அவங்கள்ட்ட அதிகமாயிருச்சு. முஆவியா ரலியல்லாஹு தஆலா யார் என்று சொன்னா அபூ சுஃபியான் அவர்களுடைய மகன். அதாவது அவங்க உம்மா யாருன்னு சொன்னா ஹிந்தா என்ற பெண்மணி. நம்ம கேள்விப்பட்டோமா இல்லையா? அதாவது உஹது போரில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொல்வதற்காக வேண்டி வஹ்ஷி என்பவரை அனுப்பி அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஈரக்குடையை கடிச்சு துப்பி நடனமான பெண்ணுன்னு சொல்றமா இல்லையா? அவங்க தான் அந்த ஹிந்தா. இந்த ஹிந்தா என்ற பெண்மணி ஆரம்ப காலத்துல ஒரு மனிதருக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. அவர் பாப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க அவர் இவருடைய இந்த பெண்ணுடைய நடத்தையை சந்தேகப்பட்டார். சந்தேகப்பட்டவங்க 2 பேருக்கு மத்தியில் பிரிவு ஏற்பட்டுச்சு. கணவன் தனியாக, மாப்பிள்ளை தனியாக இருக்கிறாங்க. இப்ப ஹிந்தாவுடைய பாப்பா என்ன செய்யறாரு, நம்ம ஊர்ல அந்த குறி பார்ப்பாங்க சிலவங்க, அந்த முகத்தை பார்க்கணுன்னே சில அவங்களுடைய சிலைகளை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தேர்ச்சி பெற்ற, இந்த குறிப்பாக்குறதுல தேர்ச்சி பெற்ற ஒரு பெண்ணிட்ட அனுப்பி வச்சாங்க மகளை. அவர் உத்தரவியா இல்லையா அப்படின்னு இருக்காங்க. சரி, தனியா போனா சரியா வராது, அதனால உன் கூட ஒரு அடிமை பெண்ணையை சேர்த்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, 2 பேரையும் கூட்டிட்டு போனாங்க. 2 பேரும் போனாங்க. போனவங்க அடிமை அந்த குறிப்பாக்கக்கூடிய பொருட்களை சொல்லிச்சு. அந்த அடிமை பெண்ணை பார்த்து சொன்னால், நீ தனியா போ, உனக்கு இதுக்கு பிரச்சனையே கிடையாது, நீ தனியா போ அப்படின்னு. நீ உத்தமிழா, உன் கருப்பு சுத்தமானது, அது மட்டுமல்ல, நீ ஒரு அரசனை பெற்றெடுப்பாய் என்று சொன்ன, அரசனை பெற்றெடுப்பாய் என்று சொன்னான். இந்த செய்தியை கேட்டவொன்னா அவன் புருஷன் கருப்பும் சுத்தமாயிடுச்சு, 2வது அரசனை பெற்றெடுக்க ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுவாங்க இல்லையா? புருஷன் ஓடி வந்தார் கொண்டாட்டியை சேர்த்துக்கலாங்க. அப்ப இந்த பெண்மணி சொன்னாங்க, நீ என் கருப்பை சந்தேகப்பட்ட, அதனால் இப்ப நீ தெளிவுபடுத்தினருக்கு வந்திருக்கிறார். நான் சுத்தமானவளா இல்லையா என்று தெளிவுபடுத்தத்தான் நான் இங்கே வந்தேன், உன்னைய சேர்த்துக்கிறதுக்காக நான் இங்கே வரல, நீ முதல்ல வெளியே போகிறான். அதுக்கப்புறம் தான் அபூ சுஃபியானுக்கு திருமணம் முடிக்கப்படுகிறது. அபூ சுஃபியானுக்கும் ஹிந்தா என்ற பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தான் யாரு? முஆவியா. அபூ சுஃபியான் அந்த மக்காவையே நாட்டாமை, அதாவது அரசாட்சி செய்தவர். அந்த உணர்வும் அந்த சக்தி அவருக்கு இருக்குமா இல்லையா? அப்போ முஆவியா ரலியல்லாஹு அதிகமான அந்த பவர் இருந்தது. இருந்தாலும் அலி ரலியல்லாஹு நமக்கு புத்தி கூர்மை இருந்தாலும் ஆன்மீகமாக அவருடைய எவ்வளவுதான் சொல்லியும் முஆவியா ரலியல்லாஹு கேட்கல. கடைசியில போர் செஞ்சுதான் இதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாரு. நபி அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 பேரை திரட்டிட்டு போறாங்க. முஆவியா ரலியல்லாஹு 90,000 பேரை திரட்டிட்டு சிஃபீன் என்ற இடத்துக்கு போறாங்க. சிஃபீன் என்ற இடத்துக்கு போனா தண்ணீர், இந்த டைக்ரேட்டிஸ் நதி சொல்றாங்க இல்லையா, நைல் நதி சொல்றாங்களா இல்லையா, அந்த நைல் நதி பக்கத்துல தான் அந்த இடம். அதை முஆவியா தன்னுடைய கைவசம் படிச்சுக்கிட்டாங்க.
இப்ப அலிரதியல்லாஹுக்கு படைக்கு தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப சொல்றாங்க நாங்க தண்ணீர் எடுக்கப்படுறது தண்ணீர் கொடுக்க முடியாது தடுக்கிறாங்க. இப்ப அலிரதியல்லாஹு சொன்னாங்க தண்ணீர் என்பது புது சொத்து, இதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த படையில் உள்ளவர்கள் தண்ணீர் தர முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அம்ருபுன் ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அலி இருக்கிறாரு ரொம்ப நேர்மையான ஆளு, நீங்க இந்த தண்ணீர் கொடுக்கலன்னு சொன்னா இதனாலேயே சண்டை போடுவதற்கு அது ஒரு காரணமாக மாறிவிடும், அதனால நீங்க தண்ணீர் கொடுங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் படை வீரர்கள் கேட்கிற மாதிரி தெரியல. கடைசியிலே அதிலே சண்டைகள் ஏற்படுகிறது. சண்டை ஏற்பட்டால் கிட்டத்தட்ட 70, அதாவது இங்கிட்டு 90,000 பேர், அங்கிட்டு 20,000 பேர், 1,60,000 பேருக்கு சண்டை நடக்குது. எல்லாம் முஸ்லிம்கள். அந்த போர்ல 70,000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். 70,000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய பகுதியில தான் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டாங்க. கடைசியில இவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பாகத்துல அதிகமான நபர்கள் வந்துட்டாங்க. அது நிறைய போர் வீரர்கள் இருக்கிறாங்க. இப்ப தண்ணீர் யார் பக்கம் வந்துருச்சு? அலி ரலியல்லாஹு பக்கம் வந்துருச்சு. இப்பதான் அம்ருபுன் ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க அவங்க தண்ணீர் கேட்கும் போது நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க, ஆனால் நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அலி உங்களுக்கு தண்ணீர் தருவார், ஏன்னா அலியை பற்றி எனக்கு தெரியும், நன்றாக தெரியும் என்று அவர் சொன்னார். ஏன்னா அலி ராஜ தந்திரி மட்டுமல்ல, வீரமான ஆள் மட்டுமல்ல, அவர் ஒரு ஆன்மீகமான இறக்க சிந்தனை உடையவர். அதனால் நீங்க தண்ணீர் கேட்டீங்கன்னா அவர் தருவார். கடைசியில மாவியா ரலியல்லாஹு அன்ஹு படைபலம் இல்லை, கடைசியில் என்ன செஞ்சு சமாதானத்துக்கு குர்ஆன் அடுத்த நாள் 7 நாள் போர் நடக்குது. அடுத்த நாள் போர் ஏற்பட்டால் மாவியா கொலை செய்யப்படணும், முஆவியாவை கொன்றுவாங்க. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. கடைசி நாள் என்ன செஞ்சாங்க? குர்ஆனை கையை தூக்கிக்கிட்டு, அதே இடத்துல குர்ஆனை தூக்கிட்டு சமாதானம் அடைவாங்க. டக்குனு குர்ஆனை கையை தூக்கிட்டு மாவியாவுக்கு சமாதானத்துக்கு வந்துட்டாங்க. சமாதானத்துக்கு வந்தவொடனே போறாங்க. அதாவது யார் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அப்படி சமாதானம் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது ஒரு 3 கிளர்ச்சியாளர், இந்த 3 கிளர்ச்சியாக, ஏன்னா அந்த சமாதானம் ஆகிட்டால் யாராவது ஒருத்தர் தோத்து போகணும், ஜெயிக்கணும், இதுதானே போருடைய நோக்கம். ஆனா இங்க யாருமே தோத்து போகல, எல்லாரும் சமாதானம் ஆகிட்டாங்க. இது சில கிளர்ச்சியாளர்களுக்கு பிடிக்கல. அதுல 3 பேர் இப்னு முல்ஜிம் ஒரு 3 பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல கூட்டம் போடுறாங்க. நம்ம இந்த 3 பேர் இருக்கிற வரையே நம்ம வாழ முடியாது, இந்த 3 பேரையும் கொலை செய்ய யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அம்ருபுன் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரையுமே கொலை செய்து விட வேண்டும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. எப்படின்னா 3 பேர் இருக்கிறது வேற வேற, ஆனா ஒரே நாள்ல 3 பேரையும் கொலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ரமதான் பிறை 17 அவங்க சூஸ் பண்றாங்க. ரமதான் பிறை 17 எல்லாம் அந்தந்த இடத்துக்கு போய் 3 பேர் பிரித்து அந்த இடத்துக்கு போய் 3 பேரையும் சொல்லி வச்ச மாதிரி கொலை செய்யணும் அப்படிங்கிற கட்டத்துக்கு கடைசியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இப்னு முல்ஜிம் என்பவன் கொலை செய்கிறார். கத்தியால கொடுத்து நீர் சென்று, அதாவது விஷம் தொய்ந்த கத்தியை சுருக்கிறான். இன்னும் சொல்ல போனா இந்த இப்னு முல்ஜிம் என்பவன் இவனும் பெரிய கிளர்ச்சியாளர். இந்த இப்னு முல்ஜிம் என்பவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு படையில தான் இருக்கிறான். அலி ரலியல்லாஹு படையில தான் இருக்கிறான். இந்த படைக்கு சேரும் போது, சிஃபின் போருக்கு போகும்போது இவனை சொல்றான், நானும் உங்க படைக்கு வந்தேன்னு சொல்றான். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துமா சொன்னாங்க, இதுதான் ஆன்மீகவாதி, உன் நெற்றியில் எழுதி இருக்கிறது என்னை நீதான் கொலை செய்வாய் என்று. உன் நெற்றியில் எழுதி இருக்கிறது நான் பார்க்கிறேன், என்னை கொலை செய்பவன் நீதான் என்று எனக்கு தெரிகிறது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, பரவாயில்லை, போர் என்னுடைய படையில சேர்ந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த முல்ஜிம் இந்த போர்ல யாருமே ஜெயிக்கல. ஏன்னா சுற்றின் போர்ல யாரும் ஜெயிக்கிறது சமாதானம் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு
3 பேர் திட்டத்திற்கு என்ன செய்யறாங்க, கொலை செய்யறாங்க. அதில் இப்னு முல்ஜிம் என்பவன் அலி ரலியல்லாஹு தஆலா விஷம் செய்த கத்தியை வச்சு குத்திடுறாங்க. குத்தின உடனே அவங்களுக்கு விஷம் உடம்புல ஏறி கடைசியில கத்தியை எடுக்க முடியல. பாருங்க, இதாங்க ஆன்மீகவாதி என்று சொல்றது. எப்படி வாழ்ந்திருப்பாங்க பாருங்க. அந்த கத்தியை வெளியே எடுக்க முடியல. அவங்க அழிவதற்கான உடம்பு இருக்குது ரொம்ப டைட்டா இருக்கு. ஏன்னா ஆன்மீக உடம்பு அல்லவா, ஆன்மீகவாதிகளுக்கு ரொம்ப இறுகிய உடம்பா இருக்கும். என்னன்னா அவங்க அந்த போர் பயிற்சியில் அதிகமா செய்வாங்க. அழிவதற்காக அந்த கத்தியை உருவ முடியல. அவங்க சொன்னாங்க, நான் தொழுக ஆரம்பித்தால் என்னுடைய அல்லாஹ்வுடைய அச்சத்தால் என்னுடைய உடம்பு அப்படியே இலகி போய்விடும். நான் சுஜூதில் இருக்கும் போது என்னுடைய கத்தியை விடுவிடுவீர்கள் என்று சொன்னாங்க. அதே மாதிரி அழிவுகளுக்காக தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருக்கும் போது சுஜூதில் இருக்கும் போது கத்தியை சர்வசாதாரணமாக உருவினால் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெரிய குழப்பம் வந்துருச்சு. குழப்பம் வந்து அழிவதற்கு அடக்கம் செய்ய வர மாட்டாங்க. கூஃபாவில் இந்த இடத்துல அடக்கம் செய்யறது தெரியல. இரவோடு இரவாக போய் என்ன செஞ்சாங்க, ஒரு குறிப்பிட்ட 2-3 பேர் சேர்ந்து யாருக்கும் தெரியாம தொழுக வச்சு எந்த இடத்தில் அவர்கள் அடக்கம் செய்தார்கள் யாருக்குமே இதுவரை தெரியாது. இப்போ வந்து அதாவது கூஃபாவில் அழிவதற்கு அவர் நினைவு சின்னமாக ஒரு பள்ளியாசனம் ஒன்று இருக்குது, அவங்களுடைய மக்பரா ஒன்று இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வேற மனிதனுடைய ஜனாசா இருக்குது என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ஆதாரம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த 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 கபூர்ல இருக்கக்கூடிய ஜனாசா அழிவதற்கு அங்கு இல்லை என்றால் வரலாற்று சொல்லப்படுகிறது. அவர்களை எங்கே அடக்கம் செய்யப்பட்டது யாருக்கும் அவங்க சொல்ல, அடக்கம் செய்கிறது யாரும் சொல்லவும் இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை. என்னால் அந்த அடக்கம் செய்யப்பட்டது தெரிவிக்கிறதுனா அவங்க உடம்பு தோண்டி இவர்கள் ஆத்திரத்தை தீர்த்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்காகவே என்ன செஞ்சாங்க, அந்த உடம்பை எந்த இடத்துல அடக்கம் செய்தார்கள் யாருக்கும் தெரியல. அதாவது இந்த மண்ணில் கும்பா மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அது கூட இல்லாமல் சமதரையாக அப்படி ஆக்கி விட்டார்கள் என்பது சொல்லப்படுகிறது. இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது, அவர்கள் பூமியில் அடக்கம் செய்யப்படவில்லை, அல்லாஹ் தஆலா உயர்த்தி கொண்டான் என்றும் சொல்லப்படுகிறது. 2 விதமான கருத்துகள் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஆலம், அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்ன நடந்தது என்பதை. ஆரம்பத்தில் அழிவதற்கான உடல் எங்கே அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை யாராலும் சொல்ல முடியும், கண்டுபிடிக்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் என்பது அவ்வளவு கொடூரமானது என்பதை இஸ்லாமிய சமூகம் அப்பொழுதுதான் பார்த்தேன். அன்றிலிருந்து இன்று வரையில் இஸ்லாமிய பற்றி ஒரு ஒற்றுமை இல்லாமல் தான் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று அல்லாஹ்வால் அல்லாஹ்வுடைய ரசூலால் அவர்கள் சொர்க்கவாசி பேர் வாங்குவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களுக்கு கூட இவ்வளவு பெரிய அரசியல், இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையை கொடுக்கும் என்பதை யோசித்து பார்க்கும்போது மக்கள் நம்மளுடைய நிலையை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தைரியமா எதுவும் பேச முடியல. யூபியில நடக்கிறத நினைச்சா ரொம்ப ரம்ஜான் பண்டிகைக்கு காலகாலமாக 40-50 வருஷமா 70 வருஷமாக ரம்ஜான் பண்டிகைக்கு பொது அரசு விடுமுறையாக இருந்தது. இன்னைக்கு சில மாநிலங்கள்ல என்ன செய்யலாம், அரசு விடுமுறை இல்லை என்று மாற்றி. அது மட்டும்தான் தஞ்சாவூர் கலைக்கு அறிவிப்பு செஞ்சிருக்கிறார்கள், அரசு விடுமுறை இல்லை, அது வேலை நாள். எவ்வளவு பெரிய ஒரு கோபம் இருக்கும் இஸ்லாமியர்கள். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த கோபத்தை எப்படியெல்லாம் வெளியாகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு. நாளுக்குதான் கோபம் என்னதான் அந்த பிரச்சனைகள், அந்த கோபங்கள் வளர்ந்து கொண்டேதான் போகும். நாம் தான் அந்த பக்குவத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். அந்த ரஹ்மான் அதற்கு அருள் செய்வாராக. விளம்பரங்களுக்கு sunnaTruth@gmail.com